ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆந்திரா இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே செய்வேன். உங்களுக்கு இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் ஏதாவது காராசாரமாக பொடி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இட்லி பொடி செஞ்சு சாப்பிடலாம். இந்த ஆந்திரா இட்லி பொடியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். இப்போது இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதும் இதில் இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். நான் இந்த பொடியை 2-3 நாளில் முடிச்சிடுவோம் அப்படின்றதால 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வதக்கிக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை 2 வாரம் கிட்ட வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த பொருட்கள் எல்லாம் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனியா நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சீரகம் நல்லா வறுப்பட்டதும் 10 பல்லு பூண்டை தோல் உரிச்சு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பூண்டை தோல் உரிக்காமல் முழுசாக அப்படியே சேர்ப்பாங்க. ஆனால் எனக்கு முழுசாக அப்படியே சேர்க்கறது பிடிக்காதுன்றதால நான் தோல் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வறுப்பட்டதும் அடுத்ததாக 10 காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் கொட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட காரசாரமான ஆந்திரா இட்லி பொடி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.